ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் வெளியான எவ்வளோ படங்கள்ல பெருசா பேசப்படாத ஒரு படம் தான் டபுள் ஆக்குபென்சி. ஒரு உடம்புக்குள்ள காலையில பெண்ணாகவும் இரவுல ஆணாகவும் வாழ்ற ஒரு ரகசியமான மனிதரின் கதை தான் இது. என்னடா இப்படி சொல்றேனே, ஏதோ ரகசியம் அது இதுன்னு அப்படின்றதுக்காக இது ஒரு பயங்கரமான த்ரில்லர் கதைலாம் கிடையாது. நல்ல கலர்ஃபுல்லான ஃபன் மூட்ல எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான படம். அது எப்படி திமிங்கலம் ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு பேரா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது எதுவோ சயின்ஸ்னால ஏற்பட்ட மாற்றங்களோ அதெல்லாம் கிடையாது. பிறந்ததுல இருந்தே கை குழந்தையா இருக்கும்போதே 12 மணி நேரம் பெண்ணாகவும் 12 மணி நேரம் ஆணாகவும் இருக்கிற ஒரு அதிசய பிறகு. ஸோ இப்படி ஒரே உடம்புல வாழ்ற அண்ணன் தங்கச்சி இமோஷனை வச்சு சூப்பரா ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். காலையில பொண்ணா இருக்கிறவங்க ஒரு லேப்ல வேலை செய்யறாங்க. அவங்க கூட லேப்ல வேலை செய்யற ஒரு பையன் மேல அவங்களுக்கு காதல் ஏற்படுது. ராத்திரியில பையனா இருக்கிறவரு ஒரு பார் டெண்டரா வேலை செய்யறவரு, அவருக்கு பார்ல வந்த ஒரு பொண்ணு மேல காதல் வருது. ஒரே உடம்புல இருக்கிற இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நல்லாவே தெரியும். ஆனா அதே மத்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் சூரியனை பார்த்ததில்ல, ஒருத்தர் நிலவை பார்த்ததில்ல. ஒருவேளை பார்த்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்களேன். ஸோ இப்படி காம்ப்ளிகேட்டடான ஒரு கதையை சூப்பரான ஸ்க்ரீன் பிளேல சூப்பரா கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது. பட் இந்த கதையை கொண்டு போய் எங்க போய் முடிக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்மள வந்து கொஞ்சம் பொறுமையா உட்கார வச்சிருவாங்க. இந்த படத்துல ஒரு பாட்டு இல்லாட்டி ரெண்டு பாட்டு விட்டுட்டு மற்ற பாட்டெல்லாம் கொஞ்சம் கழிச்சிருக்கலாம்னு தோணுது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். தேங்க்யூ.